2 கோடி ஆண்டுகள் அதிசய கல் மரங்கள். தமிழரின் பெருமை கூறும் அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், கீழடி போன்ற பகுதிகளை நாம் அறிவோம். இவை 2300 மற்றும் 2600 ஆண்டுகள் வரை பழமையானவை. ஆனால் 2 கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்ட அதிசய கல் மரங்கள் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அதுவும் நம் தமிழ்நாடு புதுச்சேரி மாநில எல்லை கிராமத்தில். இந்திய அரசின் புவியியல் ஆய்வுத்துறை இதை வேலியிட்டு நன்கு பராமரித்து வருகின்றது. வாருங்கள், அந்த அதிசயத்தை தரிசிப்போம். இதுதான் சங்கராபரணி ஆறு. அனுமன் சிலை பகுதி புதுச்சேரி, நாம் நிற்கும் பகுதி திருவக்கரை, தமிழ்நாடு. இதன் கரையில் இருந்து திருவக்கரை நோக்கி நடக்கின்றோம். இங்கே சுமார் 250 ஏக்கர் பரப்பளவில் சுவர் கட்டி பாதுகாப்பான ஓர் அதிசயமாக விளங்கும் கல்மர பூங்கா அமைந்துள்ளது. தென்னிந்தியாவில் இங்கு மட்டுமே இந்த பிரம்மாண்ட அதிசய கல்மர பூங்கா உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதன் நுழைவு வாயிலை பாருங்கள். கல்மர பூங்கா இந்திய அரசின் புவியியல் ஆய்வுத்துறை என்ற பெயர் பலகை அமைந்துள்ளது. சிறிய கதவு வழியாக உள்ளே நுழைகின்றோம். உள்ளே நுழைந்ததும் நம்மை நின்ற நிலையிலான 3 கல் மரங்கள் நம்மை வரவேற்கின்றன. அதில் அந்த மரங்கள் பற்றிய விவரங்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் பலகையில் எழுதப்பட்டுள்ளன. இதையடுத்து இடதுபுறம் கிரானைட் கல்லில் ஆங்கிலத்திலும் தமிழிலும் இந்த கல்மர பூங்கா பற்றிய குறிப்புகள் பொறிக்கப்பட்டுள்ளன. இதை கடந்ததும் கல்மர பூங்காவை எளிதாக சுற்றி பார்க்க நேர்த்தியான சிமெண்ட் பாதை அமைந்துள்ளது. அதன் வழியே செல்கின்றோம். நடக்கும் வழியின் இருபுறமும் பெரிய பெரிய மரங்கள் துண்டு துண்டுகளாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. இவை மரங்கள்தான் என்றாலும் கோடிக்கணக்கான ஆண்டுகள் வேதியியல் மாற்றத்தால் கல்லாக்கி கல் மரங்களாக இன்று நமக்கு காட்சி தருகின்றன. மரங்களின் அத்தனை அமைப்புகளையும் கொண்டுள்ளது அதிசயம். ஆனால் இவை அனைத்துமே கனமான கல் மரங்கள்தான் என்பதை தொட்டு பார்த்து உணரலாம். ஆனால் கொண்டு செல்ல அனுமதி இல்லை. இந்த படிவு பாறைகள் கடலூர் மணற்தொகுப்பை சேர்ந்தவையாகும். சுமார் 2 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் இருந்த காடுகளில் இருந்து ஆற்றில் அடித்து கொண்டு வரப்பட்ட மரங்கள் மணலோடு கூழாங்கற்களோடு சேர்ந்து இங்கிருந்த நீர் நிலைகளில் படிந்தன. காலப்போக்கில் மேன்மேலும் மணற்படிவுகள் அடுக்கடுக்காக படிந்ததால் ஏற்பட்ட வெப்ப அழுத்த மாற்றங்களால் இவை மரத்தின் தன்மையை இழந்த இம்மரங்கள் சிலிக்காவை எடுத்துக்கொண்டு கல் மரங்களாக மாறின. என்றாலும் கல் மரங்களின் கால வளையங்கள், கணுக்கள் போன்றவையும் மரத்தின் தோற்றமும் அப்படியே மாறாமல் காட்சி தருகின்றன. இங்கு சுமார் 250 ஏக்கர் பரப்பளவில் 200க்கும் மேற்பட்ட கல் மரங்கள் உள்ளன. பெரும்பாலும் படுக்கை வாக்கில் கிடக்கும் இந்த அடிமரங்களின் கிளைகளோ வேர்களோ பட்டையோ காணப்படாததால் இவை இப்பொழுது உள்ள இடத்திற்கு கொண்டு வரப்பட்டு பின்னர் கல் மரங்களாக மாறியிருக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது. இவற்றில் சில 30 மீட்டர் நீளமும் 1.5 மீட்டர் குறுக்களவும் கொண்டவையாகும். கிபி 1781 ஐரோப்பிய அறிஞர் இந்த கல் மரங்களை பற்றி ஆய்வு செய்துள்ளார். இவைகளில் சில திறந்த விதை தாவர இனத்தையும் சில மூடிய விதை தாவர இனத்தையும் சேர்ந்தவையாகும். இக்காலத்தில் உள்ள புன்னை, காட்டாஞ்சி, ஆமணக்கு குடும்பங்களைச் சேர்ந்த மரங்களும் புளிய மரத்தை போன்றவைகளும் இங்கே கல் மரங்களாக உள்ளன. உலகின் சில பகுதிகளில் மட்டுமே கிடைக்கும் இந்த அரிய வகை கல் மரங்கள் பூமியின் வரலாற்றை உரைக்கும் வரலாற்று சான்றுகளாகும். இந்த இடத்தை 1781 ஆண்டில் ஐரோப்பிய புவியியல் அறிஞர் சோனோர்ட் என்பவர் இதை கண்டுபிடித்தார். இவ்வகை கல் மரங்கள் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியவையாகும். நாட்டின் பல்வேறு இடங்களில் உள்ள அரிய வகை தேசிய புவியியல் நினைவு சின்னங்களை பராமரித்து வரும் இந்திய புவியியல் ஆய்வுத்துறை 1957 ஆண்டிலிருந்து இந்த கல் மரங்களை திறந்தவெளி அருங்காட்சியகமாக போற்றி பாதுகாத்து வருகின்றது. இந்த கல் மரங்கள் சுமார் 20 மில்லியன் ஆண்டுகள், அதாவது 2 கோடி ஆண்டுகள் பழமையானவை என புவியியல் அறிஞர்கள் உறுதி செய்கின்றனர். பூங்காவை பார்த்து ரசித்த பின்பு மிகப்பெரிய ஆலமரம், அதன் அருகில் பழமையான ஐயனார் ஆலயம், அமர்ந்து ஓய்வெடுக்க விசாலமான திண்ணைகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அறிவியல் கூற்று ஒருபுறம் இருக்க இதற்கு ஒரு புராண கதையும் கூறப்படுகின்றது. இந்த மரத்துண்டுகள் அனைத்தும் அரக்கனின் எலும்பு துண்டுகள் என்று கூறுகிறது. அதாவது இத்தலத்தில் மகாவிஷ்ணு அசுரர்களை வதம் செய்த போது மாண்டு போன அசுரர்களின் எலும்புகளின் துண்டுகள் இவை என அந்த புராணம் கூறுகின்றது. இந்த கல்மர பூங்கா தினமும் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை அனைத்து நாட்களிலும் விடுமுறை ஏதுமின்றி திறந்திருக்கும். இந்த கல்மர பூங்கா எங்கே உள்ளது? புதுச்சேரியில் இருந்து மயிலம் செல்லும் வழியில் பெரும்பாக்கத்திலிருந்து தெற்கே 7 கிலோமீட்டர் தொலைவில் திருவக்கரையில் ஓடும் சங்கராபரணி ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ளது. அதேபோல திண்டிவனம், மயிலம், திருக்கனூர் ஆகிய ஊர்களில் இருந்தும் சாலை வழியே எளிதில் வரலாம். பேருந்து வழியே வர விரும்புவோர் பெரும்பாக்கம் வந்து திருவக்கரை வருவது எளிது. பேருந்து வழியே வர விரும்புவோர் திண்டிவனம், மயிலம், புதுச்சேரி வழியில்
பெரும்பாக்கம் வந்து திருவக்கரை வருவது எளிதானது. திருவக்கரையில் புகழ்பெற்ற தேவார பாடல் பெற்ற தலமான அருள்மிகு வடிவாம்பிகை உடனுரை சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோயில் மற்றும் பக்ரகாளியம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது. இது தவிர இங்கே மேலும் 2 அதிசயங்கள் அமைந்துள்ளதையும் குறிப்பிட்டாக வேண்டும். ஒன்று, திருவக்கரையின் மின்சார வாரியத்தின் அருகில் உள்ள சாலு ஓடை என்று அழைக்கப்படும் லைலா ஓடை மிகவும் அரிதான காட்சியாகும். பெருத்த மழை நீர் அதிக அழுத்தத்தில் மண்ணையும் பாறைகளையும் அரித்து அதன் எழிலான மணற்படிவ பாறைகளை குகைகளாக்கி தண்ணீர் வெளியே வருகிறது. இந்த அமைப்பு ஏதோ அயல்நாட்டிற்கு வந்த உணர்வை ஏற்படுத்துகின்றது. இதை நீங்களும் பாருங்கள். இதுபோல திருவக்கரை பேருந்து நிலையத்தின் அருகில் திரௌபதி அம்மன் கோயில் திருவழியே சென்று பார்க்கக்கூடிய கள்ளன் குகை அல்லது திருடன் குகை, அதன் மீதுள்ள மணற்படிவங்கள் மிகவும் தொன்மையானவை. இவற்றை பார்ப்பதற்கு புதுச்சேரி நகரிலிருந்து ஏராளமான இளைஞர்கள் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து செல்கின்றனர். என்றாலும் இந்த 2 இடங்களும் பொட்டல்காடு மற்றும் வனப்பகுதியாக உள்ளதால் இவற்றை பார்க்க விரும்புவோர் குழுவாக செல்வது நல்லது, தனியாக சென்று வர வேண்டாம். இவை பல நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட பகுதி என்பதால் இவற்றை தொல்லியல் ஆய்வுக்கு உட்படுத்தினால் கீழடி போன்ற அரிய செய்திகள் வெளியில் வர வாய்ப்பு உள்ளதாகவே தெரிகிறது. திருவக்கரை போன்ற கல்மரங்கள் வேறு எங்கெல்லாம் உள்ளன என்பதையும் இப்பொழுது பார்க்கலாம். கல்மரங்கள் திருவக்கரை மட்டுமின்றி பெரம்பலூர் மாவட்டம் சாத்தனூர் பகுதியிலும் உள்ளது. என்றாலும் திருவக்கரை அளவிற்கு பிரம்மாண்டம் காணப்படவில்லை. அதேபோல ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், மேற்கு வங்காளம், ஜார்க்கண்ட் மாநிலங்களிலும் அயல் நாடுகளை பொறுத்தவரை அமெரிக்கா, கிரீஸ், அர்ஜென்டினா, நியூசிலாந்து, எகிப்து, பிரேசில், இந்தோனேஷியா ஆகிய நாடுகளில் கல்மரங்கள் காணப்படுகின்றன. இதில் அமெரிக்காவில் உள்ளது 20 கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கூறப்படுகின்றது. என்ன நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். பிடித்தவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நண்பர்களுக்கும் ஃபார்வேர்டு செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.